வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். பிற்காலச் சோழர்கள் காலம் தொடங்கி கடந்த நூற்றாண்டின் பிற்பகுதி வரையில் பிராமண போஜனம் என்று ஒரு மரபு இங்கே இருந்திருக்கிறது. அதாவது பார்ப்பனர்களுக்கு உணவை கொடையாக வழங்குவதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் நன்மை கிடைக்கும் என்று மனுதர்மம் சொல்வதை நம்பியும், ஆட்சி நிலைக்கும் என்று கூறுவதை மன்னர்கள் நம்பியும் அந்த பிராமண போஜனத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது 3 விதமாக நிகழ்ந்திருக்கிறது. நிசிதம், அமாவாசை, திருநாள் என்று கல்வெட்டுகளில் குறிக்கப்பெற்றிருப்பதை பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். நிசிதம் என்றால் தினந்தோறும், அமாவாசை என்றால் அந்த நாளில், திருநாள் என்றால் கோயில் விழாக்களின் போது பிராமணர்களுக்கு இப்படி போஜனம் வழங்குவது. என்ன போஜனம் வழங்கியிருக்கிறார்கள்? ராஜசேகரவர்மன் 23வது ஆட்சி ஆண்டு காலத்தில் பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த போஜனம் பற்றிய ஒரு குறிப்பு நாகை மாவட்டத்தில் குத்தாலத்துக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் கல்வெட்டில் கிடைத்திருக்கிறது. அதாவது அவர்களுக்கு மதிய உணவு, ஒரு ஆழாக்கு நெய், 5 வகை கறிகள், 5 ஆழாக்கு தயிர், இவை போக வெற்றிலை பாக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த கல்வெட்டு சொல்லுகிறது. இப்படித்தான் உழைக்காமலே உண்பதற்கு பல வழிகளை அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்திருக்கிறார்கள். ஓரிரு நாள்களுக்கு முன்னால் ஒரு பெரிய புத்தகத்தை பார்த்ததும் மிரண்டு போனேன். நான் பார்த்து என்றுதான் சொன்னேன், படித்து என்று சொல்லவில்லை. சரி, ஒரு புத்தகத்தை படிக்காமலே எப்படி அதனை கண்டு மிரட முடியும்? அதனுடைய உள்ளடக்கம், அமைப்பு, அதில் இருக்கிற அந்த கட்டுரைகளினுடைய தலைப்புகள், மேலோட்டமாக புரட்டிய போது கிடைத்த செய்திகள், இவற்றை கொண்டுதான் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்னும் அந்த புத்தகம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. தமிழ்நாடு அரசு நிதித்துறையின் சார்பில் அந்த புத்தகம் வந்திருக்கிறது. மாண்புமிகு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களோடும் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்களோடும் இணைந்து ஒரு குழுவினர் இந்த தொகுப்பினை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களின் மேற்பார்வையில் கோமகனை பொறுப்பாளராக கொண்டு ஏறத்தாழ 385 பக்கங்களை கொண்ட பெரிய வடிவிலான அந்த புத்தகம் வந்திருக்கிறது. சங்க காலத்தில் தமிழர்களின் நிதி நிர்வாகம் எப்படி இருந்தது என்பதில் தொடங்கி இன்றைய சமூக நீதி காலம் வரையில் அனைத்து நிதி நிர்வாகங்களும் 2 பகுதிகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் பகுதியில் 22 கட்டுரைகள், 2ஆம் பகுதியில் 38 கட்டுரைகள், 60 கட்டுரைகளும் தமிழர்களின் நிதி ஆளுமையை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. கண்டிப்பாய் படிக்க வேண்டும், நானும் நீங்களும். நம் தமிழ் சமூகத்தின் வரலாற்றைப் போலவே கிரேக்க சமூகத்தின் வரலாறும் மிக தொன்மையானது. இயேசுநாதர் பிறப்பதற்கு அல்லது பொது ஆண்டு தொடங்குவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அங்கு மன்னர்களின் ஆட்சி இருந்தது. ஆனாலும் மக்களாட்சி என்பதை அன்றைக்கு நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த காலகட்டத்தில் கிமு 510வது ஆண்டில் ஆட்சிக்கு வந்த கிளிஸ்தெனிஸ் என்கிற மன்னன் ஒரு வியப்பான சட்டத்தை அரங்கேற்றினான். மக்களுக்கு அதிகாரம் தருகிற சட்டமாக அது இருந்தது. ஆட்சியில் இருக்கிறவர்கள் மன்னர் ஆனாலும் அதிகாரிகளானாலும் மக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டால் அவருடைய பெயரை மக்கள் ஒரு கிழிஞ்சலில் எழுதி கொண்டு வந்து அரண்மனையிலே கொடுத்து விட வேண்டும். 6000 கிழிஞ்சல்களில் ஒருவனின் பெயர் வருமானால் அவன் அந்த பதவியை விட்டு நீக்கப்படுவான் என்பதோடு பல ஆண்டுகளுக்கு நாடு கடத்தவும் படுவான் என்று அந்த சட்டம் சொல்லிற்று. எனவே மக்களாட்சியின் முதல் விதை என்று அதை சொல்லலாம். ஆனாலும் என்ன ஆயிற்று என்றால், தீயவர்கள் பலர் நல்லவர்களை அகற்றுவதற்கும் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கும் அதனை பயன்படுத்திக் கொண்டார்கள். 6000 கிழிஞ்சல்கள் தானே, அதனை தயார் செய்துவிட்டால் போதும் என்ற நிலை வந்தது. தீயவர்களை விட நல்லவர்களே வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது. காற்றில் சூறை காற்று வீசி அடிக்கும் போதும் கலங்காமல் கப்பலை ஓட்டுகிற மாலுமிதான் வரலாற்றில் இடம்பெறுவார். அப்படித்தான் கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கும் நேரத்திலும் கட்சியை தளராமல் நடத்தி செல்கிறவன் தான் காலங்களை வென்று நிற்கும் தலைவனாக இருப்பான். அப்படித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார். 1991ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 தேதி, அதாவது ஆட்சி கலைக்கப்பட்ட மறுநாள், அவர் உடன்பிறப்புக்கு எழுதியிருக்கிற அந்த கடிதமே அவருடைய துணிச்சலுக்கு ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. கலைஞர் எழுதுகிறார், என்னுடைய தலைமையின் கீழான ஆட்சியை கலைத்ததன் மூலம் தில்லியில் பிரதமராக இருக்கும் சந்திரசேகர் தன்னுடைய ஆட்சியை தற்காலிகமாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். எப்படியோ நம்முடைய ஆட்சி கலைப்பும் இன்னொருவருக்கு பயன்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்று எழுதியிருந்தால் அது சாதாரணமான வரி. தன்னுடைய ஆட்சியை தற்காலிகமாக காப்பாற்றிக் கொள்ள என்று எழுதியதன் மூலம் கலைஞர் எவ்வளவு தொலைநோக்கு உடையவராக இருந்திருக்கிறார் என்பதை
என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கலைஞர் எழுதுகிறார், புயலே வீசி அடித்தாலும் பூகம்பம் குலுங்கினாலும் அணையாத அகல் விளக்கு நம் கழகம். அதனை விட்டில் பூச்சிகள் மொய்த்தா இருட்டாக்கிவிட முடியும் என்கிறார் துணிச்சலின் அடையாளம் கலைஞர். நடிகர் கமலஹாசன் ஒரு நேர்காணலில் தனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை விளக்கி சொல்லியிருக்கிறார். அபூர்வ ராகங்கள் என்னும் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு வயது 19. அதில் ஒரு பாடல் காட்சி, ஒரு பெண் பல குழப்பங்களோடு மேடையில் பாடுகிற ஒரு காட்சி. அந்த காட்சியை கவிஞர் கண்ணதாசனிடம் விளக்கி ஆயிற்று. ஆனால் பாட்டு எழுத கவிஞர் இன்னமும் வரவில்லை. இயக்குனர் பாலச்சந்தர் கடும் கோபத்தில் இருக்கிறார். பிறகு தாமதமாக வந்த கவிஞர் படுத்து உறங்கிவிட்டார். என்னையா இது, இப்படி அவரை எழுப்பினாலும் அரை தூக்கத்திலே என்ன எழுதப் போகிறார் என்று இயக்குனர் கோபப்படுகிறார். காத்திருந்து பார்த்துவிட்டு இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனும் விடைபெற்று சென்று விட்டார். பிறகு எழுந்த கவிஞர் கண்ணதாசன் அந்த காட்சிக்கு சில வரிகளை எழுதி கொடுத்துவிட்டு புறப்பட்டிருக்கிறார். அந்த வரிகள் இவைகள்தான்: 7 சுரங்கெடுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, ஏன் என்னும் கேள்விதான் என்றைக்கும் தங்கும், மனிதன் இன்ப துன்பம் அனைத்திலும் கேள்விதான் மிஞ்சும் என்று அவர் எழுதியிருக்கிறார். இயல்பாக எண்ணி பார்த்தால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எப்போதும் கடைசி வரையில் ஏதேனும் ஒரு கேள்விதான் மிஞ்சும். இந்த வரிகளை அவர் அரை உறக்கத்தில் எழுதினார் என்று கருத வேண்டாம். ஆழ்ந்த ஞானத்தில் எழுதியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. காதலும் கவிதையும் இளமைக்கு உரியன என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய மாபெரும் கவிஞரான ஈரோடு தமிழன்பன் தன்னுடைய 92வது வயதிலும் கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு வியப்பான செய்தி இல்லையா? அவர் 2023ஆம் ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில், அதாவது அவருடைய 90வது வயதில் எழுதிய 35 கவிதைகளை தொகுத்து வேறு எப்படி சொல்ல என்று ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார். வேறு எப்படி சொல்ல என்றால் எதனை கேட்கிறார் என்று நமக்கு தேட தூண்டுகிறது அந்த தலைப்பு. அவர் எழுதுகிறார், அண்டை வீட்டில் பசியின் கவளங்களாக வறுமை ஈன்றெடுத்த குழந்தைகள் இருக்கிற போது ஒரு சிறு கரண்டி அளவு அன்பு, ஓர் அங்குலம் இதய விரிவு, இரக்கம் காட்டாதவனை சிலுவை காடுகளில் வளர்ந்த மரம் என்றல்லாமல் வேறு எப்படி சொல்ல என்று கேட்கிறார். அதாவது எவ்வளவு அறிவுடையவனாக இருந்தாலும் மக்கள் பண்பில்லாதவனை மரம் போல்வர் என்று வள்ளுவர் சொன்னதைப் போலவே அண்டை வீட்டு குழந்தைகள் பசியாக இருக்கிற போதும் அந்த அன்பு கூட ஒரு கரண்டி அளவு அன்பு, ஒரு அங்குலம் இதய விரிவு இல்லாதவனை சிலுவை காட்டில் வளர்ந்த மரம் என்று சொல்லாமல் எப்படி சொல்ல என்னும் கேள்வி மிகச் சரியானது. பக்தி காலத்தில் அன்பை ஆன்மீகத்தின் வழியாக நாயன்மார்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலே தான் 8000 சமணர்களும் ஆசிவகர்களும் கழுவில் ஏற்றப்பட்டார்கள். கழுவில் ஏற்றுதல் என்பது மிக கொடுமையான ஒரு தண்டனை. ஒருவனை உயிரோடு மிக கூர்மையான கத்தியில் உட்கார வைத்து அவன் சில நாள்களாவது ரத்தம் கக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போவான் என்பதுதான் அந்த கழுவில் ஏற்றுதல். அதனை 8000 சமணர்கள் என்றால் 8000 இல்லை, 8000 என்னும் ஊரில் என்று சில சமாதானத்தை இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இருக்கட்டும், சமணர்கள் ஆசிவர்கள் கழுவில் ஏற்றப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் சிவனிடத்திலே முறையிடுகிற அந்த பாடல்கள் சம்பந்தர் தேவாரத்தில் ஆலவாய் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளன. 7 காரணங்களை சம்பந்தர் அடுக்குகிறார். வேத வேள்வியை நிந்தனை செய்பவர்கள், வைதீகத்தின் வழி ஒழுகாதவர்கள், மறை வழக்கம் இல்லாத மாபாவிகள், 6 அங்கங்களையும் வெறுப்பவர்கள், அந்தணர்கள் புரியும் அருமறைகளை சிந்தை செய்யாதவர்கள், வேள்வியை வெறுப்பவர்கள், தீ வேட்டலை பயனற்றது என்பவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார் சம்பந்தர். இடைத்தேர்தல் தானே என்று அலட்சியமாக அரசியலில் இருந்துவிட முடியாது. 1963ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஓர் இடைத்தேர்தல் தான் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பழனி பிள்ளை 1963 ஜனவரியிலே இறந்து போய்விட்டார். அதற்காக அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. போன தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்த திமுகவின் வேட்பாளர் பாவு சண்முகம் மறுபடியும் போட்டியிட்டார். இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் 10 நாள்கள் திருவண்ணாமலையிலேயே தங்கி பரப்புரை செய்தார்.
திருவண்ணாமலைக்கு 48 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் திட்டத்தை அறிவித்தார். அன்றைக்கு அந்த தொகை மிக பெரியது. அத்தனை முயற்சிகளுக்கு பிறகும் திமுக வேட்பாளர் பாவு சண்முகம் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். அதன் விளைவாகத்தான் காமராஜர் 1963 அக்டோபர் 2ஆம் தேதி தன் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்தே விலகினார். அதற்கு காமராஜர் திட்டம் கே பிளான் என்று பெயர். அந்த தொடக்கம்தான் 67 திமுகவை ஆட்சி வரைக்கும் கொண்டு சென்றது. தந்தை பெரியார் அவர்களை விமர்சனம் செய்கிற சிலர், ஆகா பாருங்கள், பாரதியார் எவ்வளவு தூரம் புரட்சியை ஆதரித்திருக்கிறார் என பேசுவார்கள். மாகாடி பராசக்தி கடைக்கண் வைத்தாள், ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று பாரதி எழுதியிருக்கிறார் என்று சான்றும் காட்டுவார்கள். இந்தியாவில் இருக்கிறவர்கள் தான் காளியை வணங்குகிறார்கள். இங்கே இருக்கிற வறுமையை எல்லாம் விட்டுவிட்டு காளி சோவியத்திற்கு போய் ஏன் கடைக்கண் வைத்தாள் என்பது ஒரு புறம் இருக்க, அன்றைக்கு நடைபெற்ற சோவியத் புரட்சியைத்தான் பாரதியார் பாடியிருக்கிறாரா என்னும் கேள்வியும் எழுகிறது. காரணம், 1917 நவம்பரில் தான் லெனின் தலைமையிலான அந்த போல்ஷ்விக்குகளின் புரட்சி நடைபெற்றது. ஆனால் இந்த பாடல் வரியை பாரதியார் 1917 மார்ச் மாதமே எழுதியிருக்கிறார். அங்கு புரட்சியே நடைபெறுவதற்கு முன்பு எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அவர் பாடியிருப்பது லெனின் போன்றவர்களுக்கு எதிராக இருந்த மென்ஷ்விக்குகள் நடத்திய பிப்ரவரி மாத புரட்சியை. அது மட்டுமல்லாமல் லெனினை பற்றி மிக கடுமையாக பாரதியார் செல்வம் என்னும் தன் கட்டுரையில் எழுதியிருக்கிறார். அநியாயத்தை அநியாயத்தால் தான் வெல்ல முடியும் என்று லெனின் கருதுகிறார். இது தம்மை தாமே உணராத பரம மூடர்களின் கருத்து என்கிறார் பாரதி. வணக்கம், நான் சுபவீர பாண்டியன். 1949 செப்டம்பரில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட அந்த நேரத்திலேயே கட்சிக்கென்று ஒரு நாளேடு வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் விரும்பினார். ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக அதனை தொடங்க இயலவில்லை. பிறகு அண்ணா அவர்களே முன்னின்று பங்குதாரர்கள் திட்டத்தை அறிவித்தார். ஒரு பங்கு இவ்வளவு ரூபாய், இப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு பங்குகள் சேர்ந்ததற்கு பிறகு அப்படி ஒரு பொது நிறுவனமாக நாளேட்டை தொடங்கலாம் என்று எண்ணினார். ஆனால் 2 ஆண்டுகளாகியும் வெறும் 13,000 ரூபாய் மட்டும்தான் சேர்ந்தது. இருப்பினும் கூட அந்த முயற்சியை தொடர்ந்து செய்து 1953 அந்த இலக்கை எட்டியதற்கு பிறகு நம்முடைய கட்சி அலுவலகத்திலிருந்தே அதை தொடங்க வேண்டும் என்று அண்ணா விரும்பினார். அப்போதுதான் சென்னை ராயபுரத்தில் அறிவகம் என்பது கட்சி அலுவலகமாக உருவாக்கப்பட்டது. அந்த அறிவகத்திலிருந்து 15/6/1953 ஆண்டு திமுக கழகத்தின் அதிகாரப்பூர்வமான நாளேடு வெளியாயிற்று. அந்த நாளேட்டின் பெயர் நம் நாடு.